ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 டேஸ் சேலஞ்சில் டே 40ல் இருக்கும். 40 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டருக்கு அபோவ் ரன்னிங் போயிருக்கோம். நினச்சி பார்க்கவே கண்ணெல்லாம் கட்டுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். அதுவும் இப்போ பண்ணுற வார்ம் அப் வந்து லாங் ரன்னிங் போகிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடியது. ரெகுலராக லாங் ரன்னிங் ஷார்ட் ரன்னிங் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த வார்ம் அப்பும் பண்ணுங்களாம். கண்டிப்பாக ஜம்ப் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு எல்லா ஜாயின்ட்லேயுமே ஃப்ளெக்சிபிள் கரெக்டாக செட் ஆகும். ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரன்னிங் போகிறவங்க முக்கியமாக பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் அப் பண்ணாமல் போகிறனால தான் நிறைய இன்ஜூரி ஆகிறது. கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிட்டு போங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸாக ரன்னிங் போயிட்டுருக்குறோம். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஜூரியுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராகவே வார்ம் அப் பண்ணுறேன். என்ன வார்ம் அப் எப்படி நான் பார்த்து பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறைய ஃபாரினர்ஸ் ஆர் இந்தியன்ஸ் நிறைய பேர் வார்ம் அப் நிறைய பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். நம்ம வார்ம் அப் தான் பண்ணணும்னு கிடையாது. ஆல்மோஸ்ட் ரன்னிங் முடிச்சிட்டோம். நீங்கள் நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. ரன்னிங் முடித்த உடனே மொபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மொபிலிட்டி ஒர்க் அவுட் எதுக்கு பண்ணணும்னா, ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கால் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சோ அதே அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து லெஃப்ட் சைடு பண்ணிவிட்டு ரைட் சைடு பண்ணும்போது அதில் ரைட்டாக மசிலில் கிராம்ப் ஆகிட்டு, அதனால் சரியான வலி. 2-3 நாளாகவே இப்படி வலியே இருக்குது. இதுக்கு ஏதாவது வலி பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராகவே டயட் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி டயட் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படியுமே நம்மளுக்கு மசில் கிராம்ப் ஆகுதுன்னா ஏதோ ஒன்று நம்ம எடுக்கலை. அதை கண்டிப்பாக எடுப்போம். இன்றைக்கி டயட் பாருங்கள், ஹை ப்ரோட்டீன் தான் எடுக்கிறோம்.